வணக்கம். இந்த வீடியோவில் 3 தரமான படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 படம் ஒரு சின்ன வெப் சீரிஸ் தான். 4 எபிசோடு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு படம் வந்து ரேகா சித்திரம். இந்த படம் வந்து கேரளாவில் தான் ரிலீஸ் ஆனிச்சு. படத்தில் வந்து நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் தான் இருப்பார். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைனில் ரம்மி விளாண்டு ஏதோ பெரிய லெவலில் ஒரு ப்ரைஸ் வின் பண்ணியிருப்பார். அதனால் ஒரு போலீஸ்காரனே வந்து ஆன்லைனில் ரம்மி விளாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் முடிஞ்சு டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறாரு. அந்த டைமில் தான் ஒரு வயசான ஆள் நடு காட்டுக்குள்ளே போய் தலைவன் செம போதையில் இருக்காப்புல. போதையில் போயிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு ஃபுல்லாக சரக்கை போட்டு, இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வயசு பொண்ணை வந்து புதைச்சிருக்கோம், அதை வந்து யாருமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் லைவில் பேசிவிட்டு தலைவன் துப்பாக்கி எடுத்து தலையில் வச்சு சுட்டுட்டு அங்கேயே செத்து போயிடுவான். அதே ஸ்டேஷன் லிமிட்டு தான் நம்ம ஹீரோவுக்கு ஃபஸ்ட் டைமில் வந்திருக்கோம். அந்த இதுக்கப்புறம் சஸ்பெண்டுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தான் அந்த கேஸ் வந்து நம்ம ஹீரோ கைக்கு வருது. அதுக்கப்புறம் அது செத்தது யார், கொன்னது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஹீரோவுக்கு வேலை. படம் வந்து செம ஒர்த்தான படம் தான். க்ரைம் த்ரில்லர் கேட்டகரியில் தான் படம் இருக்கும். ஃபேமிலியோடவும் பார்க்கலாம். பெரிய லெவல்லலாம் அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. படம் ஒர்த்தாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது படம் வந்து எல்லோரும் பார்த்த படம் தான் குடும்பஸ்தன். இந்த படம் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஆள் தான். அவருக்கு ஒரு அப்பா, அம்மா, ஒரு அக்கா வீட்டுக்கார். அதுக்கப்புறம் வந்து அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு வந்த அவங்க மனைவி. இவங்க தான் அவங்க ஃபேமிலி. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவங்க ஃபேமிலிக்காக கொஞ்சம் கடன் வாங்குறாரு. ஸ்டார்டிங்கில் ஒரு பிரச்சனை வந்துடும். அதை நீங்கள் படத்துலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதுக்குனால ஒரு கடன் வாங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த கடன் அடைக்கிற இன்னொரு கடன் வாங்குறாரு. இதே மாதிரி கடனாக வாங்கி பெரிய லெவலில் மாட்டிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் எல்லாருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். ஆனால் எனக்கு இந்த படத்தில் ஹீரோவை விட ஹீரோ அக்கா புருஷன் ஒருத்தனை சொன்னல, தலைவன் வேறு லெவல் பண்ணியிருப்பாப்புல. அவங்க மச்சான் அந்த கேரக்டருக்காகவே படம் பார்க்கலாம். அதில் ஒரு சிரிப்பாப்புல. வேறு லெவலாக இருக்கும் படம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படமும் ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து கொரியன் சீரிஸ் தான். தமிழ் டப்பில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி வெப் சீரிஸு இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. வெப் சீரிஸோட நேம் என்ன அப்படின்னா, வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்சரின்ஸ். இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழ் டப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தல, ஆனால் கொரியனில் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு வருது. நீங்கள் அதில் பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்லேயே பார்த்துக்குங்க. இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரி அப்படின்னா இது வந்து வித்தியாசமாக இருக்கும். மற்ற மாதிரிலாம் இல்லை. இதில் நம்ம ஹீரோயினிக்கு வந்து பெரிய ஆளாக வரணும், படித்து சின்ன பிள்ளையிலேருந்து காமிப்பாங்க ஹீரோயினியை. ஒரு பெரிய லெவலில் படித்து முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு, வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கனவுகளோடு இருக்கும் அந்த பொண்ணு. அதுக்கு ஆனால் நம்ம ஹீரோ வந்து உலகமே அந்த பொண்ணு தான். அந்த மாதிரி தான் இருப்பாப்புல மனுஷன். செம்ம இன்னசென்ட்டாக இருப்பாப்புல. எந்த ஒரு அதாவது அப்படியே சூப்பராக போகும், ரிலாக்ஸாக போகும் இந்த வெப் சீரிஸ். இந்த அடி தடி வெட்டு குத்து அந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர், நம்ம ஆக்ஷன் த்ரில்லர் இந்த மாதிரி கேட்டகரிலாம் பார்த்து ஓஞ்சவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செம்ம ஒர்த்தாக இருக்குது. 4 எபிசோடு தான். 4 வேறு லெவலாக இருக்கும். இப்படியே நம்ம ஹீரோ வந்து இந்த பொண்ணு தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். இதில் வந்து அம்மா சென்டிமெண்ட்டும் இடையில வரும். அதே மாதிரி காமெடியும் வரும். எல்லாமே செம்ம, அதாவது கரெக்டாக செட் ஆகிருக்கு. அதனால் இந்த வெப் சீரிஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கு. தேங்க்யூ.